விஜய் டிவியில் பிரபலமான சீரியல் நடிகை ஒருத்தங்களுக்கு திருமணம் அமர்க்களமாக நடந்து முடிஞ்சிருக்கு. யார் அவங்க? அந்த திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட அழகான தருணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விஜய் டிவியில் வந்து ஹிட்டான சரவணன் மீனாட்சி, தென்றல் வந்து என்னை தொடும் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமாக இருந்த சீரியல் நடிகை தான் ஷியாமந்தா கிரண். இவங்க இது இல்லாமல் ஜீ தமிழில் வந்த அமுதாவும் அன்னலட்சுமியும் அண்ணா போன்ற சீரியல்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா திருமணம் சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் பிரபல சின்னத்திரை நடிகரான ஆனந்த் செல்வன் அவரை தான் பார்த்திங்கன்னா இவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க. இவங்க திருமணம் புகைப்படங்கள் தான் வெளியாகி சின்னத்திரை ரசிகர்களை கவர்ந்து இப்போ அதிகளவில் பரவி லட்சக்கணக்கான பார்வையாளர்களிடையே இப்போ போயிட்டுருக்கு. ஆனந்த் செல்வன் இவரையும் நம்ம ஜீ தமிழில் வந்த சில சீரியல்களில் பார்த்துருப்போம். குறிப்பாக அயலி சீரியலில் கதாநாயகனாக நடிச்சிட்டு வர விஷயம் எல்லாருக்குமே சீரியல் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நிலையில் தான் இவங்களுக்கு அமர்க்களமாக திருமணமானது நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்க திருமணத்தில் நிறையா விஜய் டிவி மற்றும் ஜீ தமிழ் பிரபலங்கள் கலந்துருக்கிறத நம்ம அந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போதே தெரியுது. பலருமே பார்த்திங்கன்னா தங்களோட மனதார வாழ்த்துக்களை இந்த ஜோடிக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனதார வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். ஹாப்பி மேரிட் லைஃப். இவங்களோட இந்த அழகான பதிவை பார்த்த நிறையா பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் பவித்ரா ஜனனி பார்த்திங்கன்னா போடு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சிறடி காசி சீரியல் நடிகரான பிரணவ் அவரும் பார்த்திங்கன்னா ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணியிருந்தார். அப்புறம் சிறடி காசை ஹீரோயின் பிரியா பாலகுமாரன் அவங்களும் பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் மைனா நந்தினி அவங்களும் ஹாப்பி மேரிட் லைஃப் பேபி அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட விஷஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது மாதிரியான அப்டேட்ஸுக்கு எப்போதுமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள்.